வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா +2 அக்கவுண்டன்சி யூனிட் 3 அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த லெசன்ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம் 5 to 10 சம்ஸ் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்குரிய ஜேர்னல் என்ன அப்படிங்கறது தான் நமக்கு இந்த சம்ஸ்ல இருக்கு. இந்த சம் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்னன்னு தெரியணும். கேபிட்டல் அப்படிங்கறது அந்த பார்ட்னர்ஸ் அந்த ஃபர்ம்ல இவங்களுடைய அமௌண்ட்டை அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் அமௌண்ட் எல்லாம் வச்சுதான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு அந்த ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி அந்த பார்ட்னர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் யாருக்கு சேர வேண்டியது, அந்த பார்ட்னர்ஸுக்கு சேர வேண்டியது. கம்பெனி சைடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி, ஆனா அந்த பார்ட்னர்ஸுக்கு அது ஒரு இன்கம் மாதிரி. பொதுவா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கேபிட்டலோட எதெல்லாம் ஆட் பண்ணுவோம் எதெல்லாம் லெஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலோட ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம், அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம். ஆனா லெஸ் பண்றது டிராயிங்ஸ் லெஸ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் லெஸ் பண்ணுவோம். அதே போல லாசஸ் ஏதாவது இருந்தா அதையும் நம்ம லெஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கறது அவங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி, இது அவங்களுடைய அமௌண்ட்ல அதாவது கேபிட்டல்ல போய் சேரக்கூடியது, கேபிட்டலோட ஆட் பண்ண வேண்டியது. இதுக்குரிய ஜேர்னல் பாருங்க, இந்த 2 என்ட்ரி தான் நம்ம அதுக்கு கொடுக்கணும். First entry, interest on capital account debtors to partners capital or current account. எந்த பார்ட்னரோ அந்த பார்ட்னரோடைய நேம் போட்டு அவருடைய கேபிட்டல் அக்கவுண்ட், அப்படி இல்லைன்னா அவருடைய கரண்ட் அக்கவுண்ட் சொல்லுவோம். அவருடைய கேபிட்டல்ல தான் போய் இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ஆட் ஆகுது. இதை ஃபர்ஸ்ட் ஜேர்னல்ல கொடுத்துருவோம். செகண்ட் ஜேர்னல்ல நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படி க்ளோஸ் பண்றதுக்குரிய என்ட்ரி, இது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாத்தி விட்டுருவோம். அதுக்கான என்ட்ரி தான் இது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுல பாருங்க, இந்த 2 என்ட்ரிலையும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட் சைட்லயும், செகண்ட் என்ட்ரியில அப்படியே ஆப்போசிட்ல அது கிரெடிட் சைட்லயும் இருக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கேபிட்டலோட அந்த பார்ட்னருக்கு ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம்க்கு எல்லாமே ஜேர்னல் இப்படிதான் வரும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலுக்கும் இப்படிதான் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு சேலரியோ ரெம்யூனரேஷன் ஏதாவது கொடுத்தா அவங்க அதுக்கும் இந்த மாதிரி தான் என்ட்ரி வரும். அதே இது டிராயிங், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அவங்களுக்கு கேபிட்டல்ல இருந்து லெஸ் ஆகக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் இதுக்கு ஆப்போசிட்ல வரும். இந்த 2 ஜேர்னல்லையும் ஒன்னு டெபிட்லயும் ஒன்னு கிரெடிட்லயும் வந்திருக்கு. இங்க பாருங்க, இது பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அல்லது கரண்ட் அக்கவுண்ட்ல வரும். இங்க வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல வரும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல இதுக்கு முந்தின வீடியோல பார்த்திருக்கோம். அதாவது பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா ஆக்ட் படி இந்த கேபிட்டலுக்குரிய இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க தேவையே இல்லை. ஆனா பார்ட்னர்ஷிப் டீட்ல அவங்க ஒரு பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க, அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சம்மில் நம்ம 3 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்னு, கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது. இன்னொன்னு, அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அதோடைய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது. அடுத்து, என்ன பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த 3ஐயும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதோட சேர்த்து டேட்டையும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். பேஜ் நம்பர் 92 இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்க. நமக்கு தேவையானது கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், பெர்சன்டேஜ், தென் அந்த டேட்டையும் பார்த்துக்கணும். பாருங்க, மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1. மன்னன் ரமேஷ் அப்படின்னு 2 பார்ட்னர் இருக்காங்க. 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. உள்ள பாருங்க, கேபிட்டல் ஆன் 1 April 2017. இந்த டேட்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 April 2017ல அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் என்னவா, 80,000 மன்னாவுடையது, 60,000 ரமேஷ் உடையது. தென் பாருங்க, கரண்ட் அக்கௌண்டோடைய கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க.
நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அதனால அதை ஒமிட் பண்ணிருங்க, அதை வந்து கண்டுக்க வேண்டாம். தென் பாருங்க, calculate interest on capital at 5% per annum. 5% தான் அதோடைய இன்ட்ரெஸ்டா கால்குலேட் பண்ற பெர்சன்டேஜ். தென் பாருங்க, for the year ending 31st March 2018 and show the journal entries. எப்ப வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது 31st March 2018ல, அப்ப எப்ப ஓபன் ஆயிருக்கும் 1st April 2017ல இல்லையா? அப்ப 1st Aprilல உள்ள அமௌண்ட் தான் இந்த கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். எப்பவுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும், அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல உள்ள கேபிட்டலுக்கு தான் அந்த இயரோடைய எண்ட் வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்போம். அப்படி இல்லைன்னா மிடில் ஏதாவது ஒரு கேபிட்டல் அடிஷனலா வந்திருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி எத்தனை மந்த் கொடுக்க முடியுமோ அத்தனை மந்த்துக்கு மட்டும் அவங்க கொடுப்பாங்க. ஆனா எண்டில் உள்ள கேபிட்டலுக்கு, அந்த இயர் எண்டில் உள்ள கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணவே முடியாது. சில சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இன்ட்ரெஸ்டே வந்து கால்குலேட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துப்போம், அடுத்து அடிஷனல் கேபிட்டல் எடுத்துப்போம். இதுல பாருங்க, நமக்கு 2 பேருடைய கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டல், சரியா? மன்னாவுடையது 80,000, ரமேஷுடையது 60,000. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்குரிய ஃபார்முலா இதே பேஜ்லயே மேல இருக்கு பாருங்க. அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டுக்கோங்க, இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம், எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ் போட்டுக்கணும், இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எத்தனை மந்த்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமோ அத்தனை மந்த் எடுத்துக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸா இருந்தா ப்ராப்ளமே இல்லை, டோட்டலா நமக்கு 12 மந்த் கிடைக்கும். ஆனா மிடில் ஏதாவது அடிஷனல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எத்தனை மந்த்ன்னு நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு, அதனால ஃபார்முலா எழுதிட்டு சம்ம வந்து செய்யுங்க. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பாருங்க, மன்னாவுடையதுக்கு மட்டும் இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா 80,000 இன்ட்டு பெர்சன்டேஜ் போடுவோம் இல்லையா? 5% என்ன அர்த்தம்? 5 divided by 100. அதான் இங்க போட்டுருக்காங்க பாருங்க, 80,000 இன்ட்டு 5 divided by 100. இன்னொன்னு போடணும், பீரியட் போடணும். நம்ம பீரியட்னா என்ன போடுவோம்? இங்க பாருங்க, 80,000 into 5 divided by 100. அந்த பீரியட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து இந்த கேபிட்டல் இருக்கு, ஏப்ரல்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 12 மந்த் வரும். எத்தனை மந்த் கால்குலேட் பண்ணல வருதோ அந்த மந்த் மேல எழுதிக்கோங்க, டிவைடட் பை டோட்டலா இயருக்கு தான் நம்ம கால்குலேட் பண்றோம், பர் ஆனம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட். இயர் கால்குலேட் பண்ணும்போது அந்த இயர் ஃபுல்லா எத்தனை மந்த் இருக்கோ அதை நம்ம கீழே போட்டுக்கணும். 12 மந்த் இருக்கும் இல்லையா? அப்ப எல்லா சம்பளையும் இந்த டிவைடட் பை 12 வந்துடும். மேல எத்தனை மந்தோ அந்த மந்த் வந்து மேல வரும். இப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு நம்ம போடும்போது இந்த என்ட்ரியை நம்ம போடாமலும் போடலாம். ஏன் அப்படின்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 தான் ஆன்சர் வரும், 1 தான் ஆன்சர் வரும். மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் இந்த சம்மில் இந்த பீரியடுக்குரிய கால்குலேஷனா அவங்க போடல, டைரக்டா இதை மட்டும் போட்டிருக்காங்க. சரியா? இந்த 80,000 into 5/100 அப்படின்னு போடும்போது அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 4,000 கிடைக்கும். தென் ரமேஷுடைய கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 60,000 into 5% தான் எல்லாத்துக்குமே எடுத்துப்போம். 5 divided by 100% அப்படின்னாலே divided by 100 அப்படின்னு நமக்கு அர்த்தம். அதனால 5 divided by 100 போட்டு அதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 3,000 கிடைக்குது. இதுல பாருங்க, மன்னாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000, ரமேஷுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு 3,000. இந்த சம்மில் மட்டும் நமக்கு அந்த ஜேர்னலையும் போட சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஜேர்னல் பார்த்தோம், இவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் எப்படி வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபாசிட் டு மன்னாஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட், ரமேஷுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ பார்ட்னர்ஸ் உடைய நேமும் இங்க வரணும். அவங்களுடைய இது ஸ்பெசிபிக்கா சொல்லிருங்க. மன்னாவுடைய இது 4,000, ரமேஷுடைய 3,000. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி 7,000 டோட்டலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நீங்க கொடுத்துடலாம். செகண்ட் என்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு கிரெடிட்டுக்கு பேரும், டெபிட்ல என்ன இருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதுதான் இதுலயும் இருக்கு பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபாசிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் இதுல எடுத்துக்கிட்டா போதும்.
பேஜ் நம்பர் 113 எடுத்துக்கோங்க. இது எப்படி நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம் இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் சம் 5 இருக்கு. நேம் கூட மாத்தல, அப்படியே கொடுத்துருக்காங்க. எல்லாமே டேட் இயர் எல்லாமே சேமா இருக்கு. நமக்கு இந்த பெர்சன்டேஜ் அமௌண்ட் இது மட்டும்தான் வேரி ஆகுது, மற்ற எல்லாமே டேட்டோ அப்படியே தான் இருக்கு. பாருங்க இதுல என்ன 3:2 ரேஷியோல பகிர்ந்துக்கிறான்னு சொல்றாங்க. தென் பாருங்க ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏப்ரலுக்குரிய கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. மன்னனுக்குரியது 1,50,000, ரமேஷ்குரியது 1 lakh. இதுல பாருங்க 6% per annum. நமக்கு அதே சம்மு தான், அமௌண்ட் மட்டும் வேரி ஆகுது. அப்போ மன்னனுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் ரமேஷ்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். மன்னனுக்கு எவ்வளவு வரும்? 1,50,000 இன்ட்டு 6%. 1,50,000 இன்ட்டு 6% நமக்கு 6/100 அப்படின்னு வரும். இன்ட்டு அந்த பீரியட் 12/12 நமக்கு வர்றதுனால அது 1 இருக்கும். அதனால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேம் வேல்யூ தான் வரும். அதனால இது மட்டும் நம்ம டைரக்டா ஓப்பனிங் கேபிட்டலா இருந்தா போட்டாலே போதும். தென் ரமேஷ்குரியதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 lakh கொடுத்துருக்காங்க. 1 lakh இன்டூ 6/100. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 digit கேன்சல் ஆகும். 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0, 9,000 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 digitக்கு 2 digit கேன்சல், மேல அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6,000 கிடைக்கும். இப்ப இதை நம்ம ஜேர்னல்ல அப்ளை பண்ணிடலாம். முதல்ல அங்க பார்த்தது மாதிரி தான் ஜேர்னல் நமக்கு. இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மன்னாஸ் கரண்ட் அக்கௌண்ட், ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். இதை நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடலாம். இதுல கரண்ட் அக்கௌண்டோடைய பேலன்ஸ் கொடுத்ததுனால தான் பாருங்க, கரண்ட் அக்கௌண்டோடைய பேலன்ஸ் கொடுத்துருக்கிறனால தான் இதை நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்படி எதுவுமே சொல்லலைன்னா நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட்னே போட்டுக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த அமௌண்ட் செப்பரேட்டா ஒவ்வொருத்தருக்குரியது 9,000, 6,000 போட்டுருங்க. இது ரெண்டுடைய டோட்டலை இங்க எழுதிங்க. எப்பவுமே நமக்கு டெபிட் சைட்ல உள்ள டோட்டலும் கிரெடிட் சைட்ல உள்ள டோட்டலும் ஈக்குவலா வரணும். தென் செகண்ட் என்ட்ரியில நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த டோட்டல் அமௌண்ட் 15,000 இங்க எடுத்துட்டு போயிடலாம். இவ்வளவுதான் இந்த சம்ம. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 93 இல்லஸ்ட்ரேஷன் 6 எடுத்துக்கோங்க. இதுல பாருங்க ஆண்டனி அண்ட் அக்பர் இவங்க 2 பேரும் பார்ட்னரா இருக்காங்க. 3:2 அப்படிங்கிற ரேஷியோல பகிர்ந்துக்கிறாங்க ப்ராஃபிட்டா. தென் பாருங்க பேலன்ஸ் இன் தயர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி 2018 கேபிட்டல் ஆண்டனியோடது 60,000, அக்பரோடது 40,000. இது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலா இருக்கும். ஏன்னா இயர் எண்டு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, 31st December 2018 தான் அதோடைய இயர் அக்கௌண்ட் வந்து எண்டாரதா சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலா இருக்கும். ஓப்பனிங் கேபிட்டலா இருக்கும் போது அப்படியே 12 மந்த்துக்குரியது நம்ம இன்டு 12/12 அந்த பீரியட போடாமே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். டைரக்டா பர்சன்டேஜ் மட்டும் போட்டு. தென் பாருங்க ஆன் 1st April 2018 ஏப்ரல் 18ல ஆண்டனி என்ன பண்றாரு, அடிஷனலா 10,000 கேபிட்டலா கொண்டு வர்றாரு. தென் அக்பர் என்ன பண்றாரு, 5,000 அந்த இயர்ல கொண்டு வர்றாரு. டியூரிங் த இயர் தான் சொல்லியிருக்காங்க. எப்ப கொண்டு வந்தாரு அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணி டேட்டா கொடுக்கல. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல நம்ம ஆண்டனிக்கு பார்த்துடலாம். ஆண்டனி ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டு வந்திருக்காரு. அப்ப இவருக்கு எத்தனை மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கணும். சரியா? அக்கௌண்ட் க்ளோஸ் ஆறது டிசம்பர் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். டிசம்பர் 31 டிசம்பர் எடுத்துக்கணும். ஏப்ரல்ல இருந்து கொடுக்கணும். 1ஆம் தேதியே கொண்டு வந்ததுனால ஏப்ரல் மந்தையும் சேர்த்து எடுத்துதான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுப்போம் இல்லையா? பாருங்க ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை மந்த் வருது? 9 மந்த் வருது. 9 மந்த்துக்கு நம்ம அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால இதை அண்டர்லைன் பண்ணி மேல 9 அப்படிங்கறத நீங்க எழுதிக்கோங்க. தென் அக்பர் பாருங்க, அக்பர் வந்து என்ன பண்றாரு, 5,000 டியூரிங் த இயர் அந்த இயர் ஃபுல்லு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த டேட்டும் கொடுக்கல அப்படின்னா ஆவரேஜா நம்ம 6 மந்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 6 பக்கத்துல போட்டுக்கோங்க. மொத்தமா 12 மந்த் இருக்கா, 12 பாதி மிடில் பாருங்க 6 எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு
அவங்க எந்த மந்த்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல. அப்படி கொடுக்காத சிச்சுவேஷன்ல நம்ம 6 அப்படின்னு ஆவரேஜா எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ஜேர்னல்லாம் கேட்கல, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத மட்டும் நம்ம சொன்னா போதும். இதுல பாருங்க, முதல்ல ஆண்டனியோட எடுத்துக்கலாம். ஆண்டனிக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆண்டனிஸ் கேபிட்டல், அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்க போறோம். 2 அமௌண்ட், இந்த ஆன்சர் பார்க்காம நீங்க கொஞ்சம் யோசிங்க. 2 அமௌண்ட் அவருக்கு நம்ம இன்ட்ரெஸ்டா கொடுப்போம். முதல்ல 60,000 ஓப்பனிங்ல கொண்டு வந்த அந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். தென் அடிஷனலா கொண்டு வந்த இந்த 10,000க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. இந்த 60,000 பொறுத்த வரைக்கும் அந்த இயர் ஃபுல்லத்துக்குமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால 60,000 இன்டூ இந்த 6% போட்டா நமக்கு இதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். தென் இந்த 10,000 ஏப்ரல்ல தான் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு 12 மந்த்துக்கு நம்ம கொடுக்க முடியாது, 9 மந்த்துக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அதனால என்ன செய்வோம், 10,000 இன்டூ 6% இன்டூ அதோடைய பீரியட் சொல்லணும். பீரியட்னா நமக்கு 9 மந்த் தான், அதனால 9/12 அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா, இவ்வளவுதான். இது முதல்ல உள்ள அமௌண்ட்டுக்கு 60,000 இன்டூ 6/100. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 3,600 கிடைக்கும். தென் இந்த 10,000க்கு 10,000 இன்டூ 6/100 இன்டூ இந்த பீரியட் சொல்லும் போது நமக்கு 9 மந்த் தான். அதனால 9 இந்த இயர் ஃபுல்லா இருக்கிற மந்த் 12. அதனால 12ங்கிறது எல்லாத்துலயுமே நமக்கு கீழே இருக்கும். இப்ப இதை நீங்க டிவைட் பண்ணும்போது 450 வரும். இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா டோட்டலா ஆண்டனிக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நமக்கு தெரியும், 4,050 rupees. இதுதான் ஆண்டனியோடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இது நம்ம தனியா சொல்லிட்டு தென் அக்பருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்பர் கால்குலேட் பண்ணும்போது முதல்ல இந்த 40,000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். தென் அவர் கொண்டு வந்த அடிஷனல் கேபிட்டல் 5,000க்கு கால்குலேட் பண்ணுவோம். 40,000 ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கிறதுனால 40,000 இன்டூ 6% போட்டா போதும். ஆனா அடிஷனல் கேபிட்டல் 5,000 எடுக்கும் போது 5,000 இன்டூ 6% இன்டூ பீரியட் போடணும். பீரியட் நமக்கு 6 மந்த், அதனால 6/12. பாருங்க, அதே தான் இதுலயும் போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது 2,400ம் 150யும் கிடைக்கும். டோட்டல் நமக்கு 2,550. இதுதான் அக்பருடைய கேபிட்டலா இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதை பார்த்ததுனால நமக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸசைஸ் 6 எடுத்துக்கோங்க. பிரகாஷ், சுப்ரியா இந்த 2 பேர் தான் இதில் பார்ட்னராக இருக்காங்க. எப்படி இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சம்மும் இருக்குது. இதில் பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டலாக பிரகாஷ் கொண்டு வந்தது 3 lakh, சுப்ரியா கொண்டு வந்தது 2 lakh. இதை நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது 3 lakh இன்ட்டு பர்சன்டேஜ் கீழே பாருங்கள், நமக்கு 6% கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 6% அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். சுப்ரியாவுக்கும் அதே மாதிரி தான். தென் பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. 1 July 2018 பிரகாஷ் 60,000 அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வராரு. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஜூலைலேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், முதல்ல பிரகாஷுடைய கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அவருடைய ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakhs கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துப்போம். தென் பிரகாஷுடைய இது வேற என்ன இருக்குது, அடிஷ்னலாக கொண்டு வந்திருக்கிறாரு. 60,000 அடிஷனல் கேபிட்டலாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 3 lakh பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நமக்கு 6% கொடுத்துருக்கிறனால 6/100 அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஈக்குவலாக நம்ம எடுத்துப்போம். பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 12 மந்த் வரதுனால அது அப்படியே கேன்சல் ஆயிரும், அதனால போடலை. ஆனால் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு பீரியட் கம்பல்சரி போடணும். நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 9 மந்த் வந்தது இல்லையா, அதனால மேல 9 போடுங்க, டிவைடட் பை 12. ஆகஸ்ட், செப்டம்பர், இப்போ இத நவம்பர், டிசம்பர் அடிச்சு பார்த்துருங்க. ஜனவரி, பிப்ரவரி பண்ணும்போது நமக்கு மார்ச். அப்ப நமக்கு இதுல 9 மந்த் கிடைக்குது. அதனால மேல நீங்க 9 கிராஸ் பண்ணி பாருங்க, பண்ணிக்கோங்க. சுப்ரியாவோடது பாத்தீங்கன்னா டியூரிங் தி இயர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதனால இது ஆவரேஜ் 6 மந்த் அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு பெர்சன்டேஜ் இத மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இத நம்ம கால்குலேட் பண்ணி பாத்துறலாம். 2700. இதோட டோட்டல் பாருங்க, 0 0 7 0 2 20,700. அதுதான் நமக்கு பிரகாஷுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். தென் நம்ம கால்குலேட் பண்ண போறது சூர்யாக்குரியது. சூர்யா ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் கேபிட்டலா கொண்டு வந்தது 2 lakhs. அடிஷனல் கேபிட்டலா அவர் எடுத்துட்டு வந்தது 30,000.
ரெண்டுக்குமே 6% தான். நம்ம அதையும் போட்டுக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு பீரியட் போட வேண்டாம். அடிஷனல் கேபிட்டலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த டேட் எதுவுமே சொல்லாததுனால 6 எடுத்துக்கிறோம். 6 டிவைடட் பை 12. இதை அடிச்சிருங்க. 2 அடிக்கும்போது 3, 2 கேன்சல். இது நமக்கு எவ்வளவு வருது? 900. இங்க டிவைட் பண்ணி பாருங்க. 12,000. இதை ஆட் பண்ணிருங்க. 12,900 நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம புக்ல ஆன்சர் செக் பண்ணிடலாம். பிரகாஷோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்க 30,700. ஆன்சர்லையும் நமக்கு அதான் கொடுத்துருக்காங்க. சுப்ரியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,900. ஆன்சர்லையும் நமக்கு அதான் கொடுத்துருக்காங்க. நம்ம செஞ்சது கரெக்டு. பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7. இல்லஸ்ட்ரேஷன் 7ம் நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 6 மாதிரியே தான் இருக்கு, அதனால ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. இதுல அறிவழகன், ஸ்ரீனிவாசன் இவங்க 2 பேர் தான் பார்ட்னரா இருக்காங்க. 1 ஜனவரியில ஓபன் ஆகுது, 31 டிசம்பர்ல அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. தென் பாருங்க ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க 15,000ம் 10,000ம். தென் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்க. 1 ஜூலை 2017ல அறிவழகன் அடிஷனல் கேபிட்டலா 5,000 கொண்டு வந்திருக்காரு. 1 ஜூலை அப்ப எத்தனை மந்த் கால்குலேட் பண்ணுங்க? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பரோட க்ளோஸ் ஆகுது இல்லையா, அதனால 6 மந்த். எங்க 6 எடுத்துக்கலாமா? தென் பாருங்க 1 செப்டம்பர் 2017ல ஸ்ரீனிவாசன் 10,000 கொண்டு வந்திருக்கிறாரு. 1 செப்டம்பர்ல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மந்த். இந்த 4 மந்த் தான் இதுக்கு நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க முதல்ல அறிவழகன் கூடியது மட்டும் நம்ம பார்க்கலாம். அவர் ஓப்பனிங்ல கொண்டு வந்தது 15,000 இன்டூ இந்த பெர்சன்டேஜ் 6%. 6 டிவைடட் பை 100 போட்டு டிவைட் பண்ணி போட்டலாம். தென் அடிஷனலா அவர் எடுத்துட்டு வந்தது 5,000, அதுக்கும் 6% தான். எத்தனை மந்த்? 6 மந்த். அதனால 6 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணி போட்டா நமக்கு 150 கிடைக்குது. இது ரெண்டுடைய டோட்டலையும் எடுக்கும் போது நமக்கு 1,050 rupees கிடைக்குது. இதுதான் அறிவழகனுடைய இன்ட்ரெஸ்ட். நம்ம இப்ப ஸ்ரீனிவாசனுக்கு பார்க்கலாம். அவர் ஓப்பனிங்ல கொண்டு வந்தது 10,000, அது அப்படியே 6% மல்டிப்ளை பண்ணிடலாம். தென் அவர் அடிஷனலா கொண்டு வந்தது 10,000. இது எத்தனை மந்த்? 4 மந்த். நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. 10,000 அவர் ஓப்பனிங்ல கொண்டு வந்தது 6 டிவைடட் பை 100, அதுக்கு 600 வருது. தென் அவர் அடிஷனலா கொண்டு வந்தது 10,000 தான், அதுக்கும் 6%. ஆனா மந்த் 4, அதனால 4 டிவைடட் பை 12 போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 200 கிடைக்குது. டோட்டலா அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 800. பேஜ் நம்பர் 114. இதுல எக்ஸசைஸ் சம் 7 எடுங்க. அப்படி இல்லஸ்ட்ரேஷன் மாதிரியே தான் இருக்கு. இதுல பாருங்க பேகம், ஃபாத்திமா இவங்க 2 பேர் தான் பார்ட்னரா இருக்காங்க. 1 ஜனவரி 2018ல அக்கௌண்ட் ஓபன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது பாருங்க 31 டிசம்பர் 2018. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க 50,000, 40,000. தென் பாருங்க 1 அக்டோபர்ல பேகம் என்ன பண்றாங்க? அடிஷனல் கேபிட்டல் 10,000 எடுத்துட்டு வராங்க. 1 அக்டோபர் கால்குலேட் பண்ணுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நமக்கு 3 மந்த் இதுல எடுத்துக்கணும். தென் பாருங்க 1 மே ஃபாத்திமா இன்ட்ரடியூஸ்ட் ஆன் அடிஷனல் கேபிட்டல். இவங்க 9,000 எடுத்துட்டு வராங்க. 1 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப 8 மந்த் நம்ம எடுத்துக்கணும். 8 மந்த். இப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல பேகம்குரிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிடலாம். பேகம் கொண்டு வந்தது ஓப்பனிங் கேபிட்டலா 50,000 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் நமக்கு 4% சொல்லியிருக்காங்க. 4 டிவைடட் பை 100. அவங்க அடிஷனலா கொண்டு வந்தது 10,000, அதுக்குமே இன்ட்ரெஸ்ட் 4/100 தான். பீரியட் இதுக்கு நம்ம போடணும். இதுக்கு எத்தனை மந்த்னு பார்த்தோம்? 3 மந்த் இல்லையா? 3 டிவைடட் பை 12. இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணி போட்டுடலாம். பாருங்க நமக்கு பேகத்துடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 2,100 rupees கிடைக்குது.
ஃபாத்திமாவுடைய கேபிட்டல் பாருங்க, இவங்க ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வந்தது 40,000, அடிஷனலா கொண்டு வந்தது 9,000. இது 4% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட், ரெண்டுக்குமே 4% போட்டுக்கலாம். தென் பீரியட்னு பார்க்கும்போது நம்ம அடிஷனல் கேபிட்டலுக்கு மட்டும் கொடுக்கணும். 8 மந்த் நமக்கு வருது இல்லையா, அப்ப 8/12 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். இதை டிவைட் பண்ணும்போது நம்ம 4ஆல டிவைட் ஆகுமா, 3 2 0 2 0 கேன்சல். 3ஆல டிவைட் பண்ணலாமா, 30. இதை ஆட் பண்ணிருங்க, 1,840 கிடைக்குது. இது ஆன்சர் செக் பண்ணிடலாம். பேகத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,100, ஃபாத்திமாக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,840. பாருங்க, புக்லயும் அதே ஆன்சர் தான் இருக்கு, நம்ம செஞ்சது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, பேஜ் நம்பர் 94, இல்லஸ்ட்ரேஷன் 8 எடுத்துக்கோங்க. இதுல பாருங்க, நமக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு அது கீழே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை ஸ்டார்டிங்ல பாருங்க, நமக்கு 6% இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 31 டிசம்பர்ல அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதில் நல்லா பாருங்க, 31 டிசம்பர் 2017 உள்ள பேலன்ஸ் ஷீட் தான் நமக்கு இருக்கு. இதுக்குள்ளேயே நமக்கு கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சுபா, சுதா இவங்க 2 பேரும் தான் பார்ட்னரா இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு உள்ள கேபிட்டல் இது ரெண்டுமே நமக்கு க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். நான் போன சமயம் சொன்னேன், நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை வச்சுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும், க்ளோசிங் கேபிட்டலை வச்சு பண்ண முடியாது. இந்த க்ளோசிங் கேபிட்டலை வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம க்ளோசிங் கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல இதை பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. நார்மலா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை முதல்ல மைண்ட்ல கொண்டு வருவோம். பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல தான் நம்ம கேபிட்டல் இருக்கும் இல்லையா. இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது அந்த பார்ட்னருக்குரியது. இந்த பார்ட்னருக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் இந்த கேபிட்டல் கூட ஆட் பண்ணிப்போம். இந்த பார்ட்னர்ட்ட இருந்து எந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம வாங்கணுமோ அந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம லெஸ் பண்ணிப்போம். சரியா, எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் பாருங்க, கேபிட்டல், இந்த கேபிட்டல் அமௌண்டோட தான் நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ஏன்னா ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ்க்குரியது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம். இந்த அவர் கொண்டு வந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு கம்பெனி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அதனால இந்த இன்ட்ரெஸ்டும் அவருக்கு தான் போகணும். இதுல எதெல்லாம் லெஸ் பண்றோம் பாருங்க, டிராயிங்ஸ். இவரு தன்னுடைய ஓன் யூஸுக்காக பிசினஸ்ல இருந்து எடுத்துட்டாரு. அந்த எடுத்த அமௌண்ட் அவர்கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு இருக்க மாட்டோம், அவர் கேபிட்டல்ல கழிச்சு விட்டுருவோம். அதனால டிராயிங்ஸையும் நம்ம கழிக்கிறோம். அவர் எடுத்த அமௌண்ட்டுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நம்ம கெட்ட சொல்லுவோம். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அவர் கெட்ட வேண்டியது, அதனால அவருடைய அமௌண்ட்ல இருந்து அதை மைனஸ் பண்றோம். லாஸ் ஏதாவது நடந்திருந்தா அதையும் மைனஸ் பண்ணிடுவோம். இப்படி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியா வர்ற அமௌண்ட்டை தான் நம்ம லைபிலிட்டி சைட்ல வெளியில எழுதுவோம் இல்லையா. இங்க ஸ்டார்டிங்ல இருக்கிறது ஓப்பனிங் கேபிட்டல். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணது போக கீழே இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். சரியா, இதுல எதெல்லாம் ஆட் பண்ணுவோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்னாடியே பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம். எதெல்லாம் லெஸ் பண்ணுவோம், டிராயிங்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், லாஸ், இதெல்லாம் நம்ம லெஸ் பண்ணுவோம். இது நல்லா மைண்ட்ல இருக்கணும், உங்களுக்கு காலேஜ் போகும்போது இது நல்லா யூஸ் ஆகும். தென் நம்ம ஃபைனல கால்குலேட் பண்ணி வெளியில போடுறோம்னா இந்த அமௌண்ட் தான் க்ளோசிங் கேபிட்டல். இப்ப நம்ம இந்த சம்ல என்ன பண்ண போறோம், இந்த க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கையில இருக்கு, ஆனா ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு தெரியாது. ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணா நமக்கு கிடைக்கும், இங்க இருந்து நம்ம கீழே இருந்து ரிவர்ஸ்ல போகும்போது மைனஸ் பண்றது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும், பிளஸ் பண்ற எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுவோம். இது ஆப்போசிட் ரியாக்ஷனா. ஆப்போசிட்டா நம்ம இதை பண்ணும்போது கீழே இருந்து மேல போற அமௌண்ட் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் நம்ம இந்த சம்லையும் பண்ண போறோம். எதெல்லாம் பிளஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் மைனஸ் பண்ண போறோம், எதெல்லாம் மைனஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் பிளஸ் பண்ண போறோம். நமக்கு இந்த சம்ல என்ன இருக்கும், டிராயிங்ஸ் கொடுத்திருப்பாங்க, அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இருந்திருந்தா கொடுத்திருப்பாங்க. சரியா, இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன், இதோட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
அவர் கொண்டு வந்த கேபிட்டல் அமௌண்ட் அது கூட அடிஷ்னலா அவர் ஏதாவது கேபிட்டல் கொண்டு வந்திருந்தா அதுவும் அவருடையது தானே. அதனால அடிஷ்னல் கேபிட்டலையும் நம்ம எப்பவுமே ஆட் பண்ணுவோம். அடிஷ்னலா அவர் கொண்டு வந்த கேபிட்டல், அவருடைய கேபிட்டல் அமௌண்ட், அவருக்கு வர வேண்டிய ப்ராஃபிட், அவருக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட், அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். நம்ம இதை தான் இந்த சம்ல பண்ண போறோம். இந்த சம்ல நமக்கு எக்ஸஸா வரப்போறது டிராயிங்ஸ் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் ஏதாவது இருந்தா கொடுப்பாங்க, அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இருந்தா கொடுப்பாங்க. இந்த மூணையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆப்போசிட்ல நம்ம பண்ண போறோம். இப்ப சம் பாருங்க. க்ளோசிங் கேபிட்டல் தான் நமக்கு இருக்கு. கீழே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. டிராயிங்ஸ் ஆஃப் சுபா அண்ட் சுதா டியூரிங் த இயர் were 2500, 3500. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? சுதாவுடைய டிராயிங்ஸ் 2500, சுதாவுடைய டிராயிங்ஸ் 3500. டிராயிங்ஸ நம்ம நார்மலா கேபிட்டல்ல என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இங்க ரிவர்ஸ்ல பண்ண போறோம். அதனால இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். பக்கத்துல சிம்பிள் போட்டுக்கோங்க. தென் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் earned during the year was 15,000. ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம். இங்க இதை லெஸ் பண்ணணும். 15,000 காமனா கொடுத்திருக்காங்க. சுபாவுக்கு எவ்வளவு, சுதாவுக்கு எவ்வளவுன்னு கொடுக்கல. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு மேல கொடுத்திருப்பாங்க பாருங்க. சுபா அண்ட் சுதா who share profit and losses equally. ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த 15,000, இந்த 15,000ல பாதி எவ்வளவு இருக்கும்? 7,500. அப்ப சுதாவுக்கு 7,500, சுபாவுக்கு 7,500. இதை வச்சுட்டு நம்ம முதல்ல ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால இன்ட்ரெஸ்டே கால்குலேட் பண்ண முடியும். இதுல பாருங்க, இப்ப முதல்ல சுபாவுடைய இது மட்டும் எடுத்திருக்காங்க. சுபா கொண்டு வந்தது 15,000. இது க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம பண்றோம். க்ளோசிங் கேபிட்டலோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். வேற ஒண்ணும் இல்ல. 2,500 சுபாக்குரியது, இந்த 7,500 சுபாக்குரியது. இதை ஆட் பண்ணுவோம், இது லெஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். பாருங்க, இந்த 2,500 டிராயிங்ஸ் ஆட் பண்றோம், 7,500 ப்ராஃபிட்ட இங்க லெஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு 10,000 கிடைக்குது. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். சரியா? தென் பாருங்க, சுதாவுக்கும் அதே மாதிரி அவருடைய கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கிறோம். தென் 3,500 ஆட் பண்றோம், இந்த 7,500 லெஸ் பண்றோம். நமக்கு கிடைக்கிறது 16,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிட்டு நமக்கு 6% சொல்லியிருக்காங்க. அதுல அப்படியே கால்குலேட் பண்ணிட வேண்டியதுதான். சுபாவுக்கு 10,000 into 6 divided by 100. சுதாவுக்கு 16,000 into 6 divided by 100. இதுதான் அவங்க இன்ட்ரெஸ்ட். அடிஷனல் கேபிட்டல் நமக்கு கொடுக்கல. கொடுத்திருந்தா அதுக்கும் நம்ம சேர்த்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பேஜ் நம்பர் 114, எக்ஸசைஸ் சம் 8 எடுத்துக்கோங்க. இதுவும் இல்லஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை பாருங்க, பேர் கூட மாத்தல. சுபா, சுதா 5% இன்ட்ரெஸ்ட். ஆனா இதுல ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 2:3 அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. இதை நான் சம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன். உள்ள பாருங்க, நமக்கு டிசம்பர் 31க்குரிய டீடைல் தான் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். கீழே என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சுபாவுக்குரியது, சுதாக்குரியது கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? டிராயிங்ஸ் நார்மலா நம்ம லெஸ் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போறோம். ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் நார்மலா ஆட் பண்ணுவோம், இதுல லெஸ் பண்ணிடுவோம். இந்த 30,000 ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? என்ன ரேஷியோ? ஈக்குவலா கிடையாது, 2:3 சொல்லிட்டாங்க. இந்த 30,000 எப்படி 2:3 அப்படிங்கிற ரேஷியோல பகிர்ந்துக்கிறது? 2:3 அப்படிங்கறத நம்ம, இதோடைய டோட்டல் என்ன? 5. இதை நம்ம 2 divided by 5, 3 divided by 5 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த 30,000ல 2 divided by 5, 5ல 2 ஷேர் சுபாவுக்குரியது. அப்ப into 2 divided by 5 போட்டா சுபாவுக்குரியது. அதே 30,000 into 3 divided by 5 போட்டா சுதாக்குரிய ஷேர். இது எப்படி டிவைட் பண்ணலாம் பாருங்க. 5ஆல டிவைட் பண்ணலாமா? 6, 12,000. இதை டிவைட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 6,000 வரும்.
18,000 வருது. அப்ப சுபா கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் 12,000, சுதா கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் 18,000. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி பாருங்களேன், நமக்கு இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கணும். இது ரெண்டையும் 12,000 18,000 டோட்டல் பண்ணுங்க, நமக்கு 30,000 வருதா? அப்ப நம்ம இந்த ரேஷியோல பிரிச்சு போட்டது கரெக்ட்னு அர்த்தம். இந்த 30,000 வரணும் நமக்கு. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சுதாவுடைய க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு 40,000 பார்த்தோம், சுபாவுக்கு 60,000 பார்த்தோம். இதுல கீழே நம்ம போட்டிருக்க அந்த சிம்பிள்ல உள்ளதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதும். பாருங்க, 8,000 10,000 நம்ம ஆட் பண்ணணும். அதை கூட நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 8,000 10,000 ஆட் பண்ணும்போது நமக்கு 48,000 70,000 கிடைக்குது. ரெண்டு அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும், 12,000 18,000. அதை அப்படியே எழுதி நம்ம லெஸ் பண்ணிடலாம். 12,000 18,000 இதை லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 36,000 52,000. 36,000 தான் இவருடைய ஓப்பனிங் கேபிட்டல், 52,000 தான் சுதாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல். நமக்கு வந்து 5% சொல்லியிருக்காங்களா, அதை டைரக்டா நம்ம பண்ணிடலாம். 36,000 into 5 divided by 100. இதை கால்குலேட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 1800. இதுதான் சுபாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சுதாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த 52,000 எடுத்திருக்கோம் இல்லையா, இன்டு 5 divided by 100. இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 2,600. இதுதான் சுதாவுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பாருங்க, நமக்கு புக்லயும் அதே தான் வந்திருக்கு, நாம செஞ்சது கரெக்ட். பேஜ் நம்பர் 94, இல்லஸ்ட்ரேஷன் 9. இது இல்லஸ்ட்ரேஷன் 8 மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இதுல பிருந்தா பிரவீனான் 2 பார்ட்னர் இருக்காங்க. இவங்க எப்படி பகிர்ந்துக்கிறாங்க ப்ராஃபிட்டை, 3:4 அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. 6% தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா இருக்கு. டிசம்பர்ல அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்ல பிருந்தா பிரவீனாக்குரிய கேபிட்டல் நமக்கு க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படின்னா. இதுல பாருங்க, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த 10,000 அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கணும். தென் கீழே உள்ள டீடைல்ஸ் பாருங்க. ஜூலை 2017ல பிருந்தா அடிஷ்னலா கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க 6,000. அடிஷ்னல் கேபிட்டல் இதுல இருக்கு, இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம நார்மலா கேபிட்டலோட என்ன பண்ணுவோம், அவர் கொண்டு வந்ததையும் அவருடைய கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம். இங்க அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம ஆப்போசிட்ல பண்றதுனால இதை லெஸ் பண்ணிக்கணும். இது பிருந்தாவோடது. தென் பாருங்க, 1 அக்டோபர்ல பிரவீனாவும் அடிஷ்னலா கொண்டு வந்திருக்காங்க, 10,000 கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். வேற என்ன இருக்கு பாருங்க, டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பிருந்தாவுடைய டிராயிங்ஸும் கொடுத்திருக்காங்க, பிரவீனாவுடைய டிராயிங்ஸும் கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் நம்ம நார்மலா மைனஸ் பண்ணுவோம், அதனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போறோம். தென் பாருங்க, ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 31,000 கொடுத்திருக்காங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, 31,000 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு 10,000 பே பண்ணிட்டாங்க. அதனால ரிமைனிங் 21,000 மட்டும் தான் நம்ம இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். என்ன ரேஷியோல, 3:4ங்கிற ரேஷியோல. இந்த 21,000 3:4ன்னு நம்ம எப்படி பிரிக்கிறது, 3 divided by இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 வருது. 7 கீழே போடுங்க. அதே மாதிரி 21,000 into 4 divided by 7. இதை டிவைட் பண்ணி பாருங்க. 9,000 12,000 இருக்கா. இந்த 9,000 12,000 ஆட் பண்ணுங்க, நமக்கு 21,000 வருது. அப்ப நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்ட். இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை நம்ம எப்பவுமே பிளஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் பிளஸ் பண்றது இந்த 2 அமௌண்ட்டும், மைனஸ் பண்றது இங்க உள்ள அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணணும், இங்க உள்ள அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணிருக்காங்க பாருங்க. பிருந்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வந்த அவங்களுடைய க்ளோசிங் கேபிட்டல் 30,000 முதல்ல போட்டிருக்காங்க.
பிளஸ் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த 5000 அதை பிளஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பண்ண வேண்டியது இந்த 6000 மைனஸ் பண்ணும், 9000 மைனஸ் பண்ணும். அது ரெண்டையும் தான் இங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. 6000 9000 ரெண்டுமே மைனஸ் பண்றதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க போட்டுட்டு இந்த 15000 டோட்டலை இதுல இருந்து மைனஸ் பண்ணி 20,000 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் பாருங்க பிரவீனாவுக்கு அதே மாதிரி தான் க்ளோசிங் கேபிட்டல் 40,000 எடுத்துட்டாங்க. பிளஸ் பண்றது 7,000 மட்டும்தான், அது பிளஸ் பண்ணியாச்சு. மைனஸ் பண்றது இங்க ஒரு 10,000 நம்ம மைனஸ் பண்ணணும், இதுல உள்ள 12,000 மைனஸ் பண்ணணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு 25,000 கிடைக்குது. இந்த சம்ல அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அதையும் கவனத்துல வச்சுக்கணும். பிருந்தாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 20,000, 6% கொடுத்திருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது நம்ம 20,000 into 6/100 நம்ம ஈஸியா போட்டுருவோம். ஆனா அடிஷனல் கேபிட்டல் வந்து நமக்கு உள்ள கொடுத்திருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் நமக்கு மந்த் பாருங்க ஜூலைல கொடுத்திருக்காங்க. நமக்கு டிசம்பர்ல தான் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. அப்ப எத்தனை மந்த் பாருங்க, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப இவங்களுக்கு 6 மந்த் எடுத்துக்கணும் இல்லையா? 6 மந்த் எடுக்கும்போது இந்த 6,000க்கு 6,000 into 6% into 6/12 கால்குலேட் பண்ணி அவங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு 1,380 கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்ம பிரவீனாக்கும் பண்ண போறோம். பிரவீனாவும் ஓப்பனிங் பேலன்ஸா நமக்கு 25,000 கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப 25,000 into 6% போடுவோம் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு. அடிஷனல் கேபிட்டலா அவங்க எடுத்துட்டு வந்தது 10,000. இந்த 10,000க்கு மந்த் பாருங்க, அக்டோபர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த் தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்க அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, 10,000 6% into 3/12. இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் 1,650 வருது. இதே மாதிரி தான் நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்மும் இருக்கு. பேஜ் நம்பர் 114 எக்ஸசைஸ் சம் 9 எடுத்துக்கோங்க. இது இல்லஸ்ட்ரேஷன் சம்ம பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ராஜன் தேவன் 2 பார்ட்னர் இருக்காங்க. 6% அவங்க இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. டிசம்பர்ல நமக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. தென் பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் 40,000 கொடுத்திருக்காங்க. இந்த 40,000 உங்களுக்கு கொடுக்குற ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து நம்ம லெஸ் பண்ணி தான் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். மேல டீடைல் பாருங்க, இந்த டீடைல்ஸ் பாருங்க. ஏப்ரல்ல என்ன பண்றாரு, ராஜன் வந்து அடிஷனல் கேபிட்டல் 40,000 கொண்டு வராரு. அடிஷனல் கேபிட்டலை நம்ம நார்மலா ஆட் பண்ணுவோம், இங்க லெஸ் பண்ண போறோம். இந்த மந்த் எடுத்துட்டு வராரு ஏப்ரல்ல. அப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்த் நம்ம எடுத்துக்கணும். தென் பாருங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல தேவன் வந்து 30,000 கொண்டு வராரு. செப்டம்பர்ல கொண்டு வரனால செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மந்த் நம்ம இங்க எடுத்துக்கணும். இந்த அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். தென் என்ன இருக்குன்னு பாருங்க, டிராயிங்ஸ் ராஜன் அண்ட் தேவனுக்குரியது 20,000, ராஜனுக்குரியது 10,000, தேவனுக்குரிய டிராயிங்ஸ் நம்ம நார்மலா லெஸ் பண்ணுவோம். அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். தென் பாருங்க ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க 70,000. ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல நமக்கு 40,000 கொடுத்திருக்கிறனால இந்த 70,000 அந்த 40,000 லெஸ் பண்ணி காமிக்கணும். நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு 30,000 கிடைக்குது. இந்த 30,000 தான் 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். என்ன ரேஷியோல எடுத்துக்கிறாங்க, 2:1 அப்படின்னு. இந்த 30,000 2:1ல பிரிச்சு பாருங்க. 30,000 into 2/3 வருமா? அதே மாதிரி 30,000 into 1/3 வருமா? 3 டிவைட் பண்ணும்போது நமக்கு 10,000 வரும். அதே தான் இங்கேயும் 10,000 தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது மேல உள்ளவங்களுக்கு 20,000 கீழே உள்ளவருக்கு 10,000 வருமா? சரி, இப்படி வர்றதுனால நம்ம இந்த அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 30,000 வருதா? நம்ம ஷேர் பண்ணது கரெக்ட். இது 20,000 வந்து ராஜனுக்குரியது, 10,000 தேவனுக்குரியது. ப்ராஃபிட்டை நம்ம நார்மலா ஆட் பண்ணுவோம். இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம லெஸ் பண்ணிக்க போறோம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்ல பாருங்க, க்ளோசிங் கேபிட்டல்ல நமக்கு ராஜனுக்குரியது 1 lakh இருக்கு, தேவனுக்குரியது 80,000 இருக்கு. நம்ம ஆட் பண்றது எதெல்லாம் பார்த்தோம், டிராயிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போறோம். இந்த 20,000ஐயும் 10,000ஐயும் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 1,20,000 90,000 வருது.
தென் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும் 40,000 30,000. அதுதான் நெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். 40,000 30,000 லெஸ் பண்றோம். நம்ம 80,000 60,000 நமக்கு கிடைக்குது. தென் நம்ம இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் 20,000 10,000 நம்ம மைனஸ் பண்ணணும். அதையும் மைனஸ் பண்ணிடலாம். அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 60,000 50,000 கிடைக்குது. இதுதான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் வச்சுட்டு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் பண்ணியிருக்கிறோம். முதல்ல ராஜனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 60,000க்கு நம்ம கொடுத்திருக்க பர்சன்டேஜ் 6%. அதை அப்படியே போட்டுக்கலாம். அடிஷ்னலா அவர் கொண்டு வந்தது 40,000. இந்த 40,000க்கு 9 மந்த் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த 9 மந்த்தை இங்க போட்டுக்கலாம். 40,000 into 6/100 into 9/12. இதே மாதிரி நம்ம தேவனுக்கும் எடுத்துக்கலாம். தேவனுக்குரிய ஓப்பனிங் கேபிட்டல் 50,000. அந்த 50,000 into 6/100. தென் அவர் அடிஷனலா எடுத்துட்டு வந்தது 30,000. அவருக்குரிய மந்த் 4,000. 30,000 into 6/100 into 4/12. இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்துடலாம். இங்க டிவைட் பண்ணும்போது நமக்கு 3,600 rupees கிடைக்குது. இது அடிங்க. 1 6 6 2 6 12 2 0 2 0 கேன்சல். 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு 200 வருது. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 18. இதை ஆட் பண்ணிக்கோங்க. 5,400 நமக்கு ராஜனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா கிடைக்குது. தேவனுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இது நமக்கு டிவைட் பண்ணும்போது 3,000 கிடைக்குது. தென் பாருங்க, பாருங்க 600 வருதா. இதை ஆட் பண்ணுங்க. 3,600. அப்ப ராஜன்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,400. தேவன்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,600. ஆன்சர் பாருங்க, 5,400 3,600. நம்ம செஞ்சது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம் 10 பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜ்ல உள்ள இந்த தியரி கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறோம் இல்லையா. சப்போஸ் அந்த இயர் அவங்களுக்கு லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது இல்லையா, அதனால அவங்களுக்கு கொடுக்க கூடாது. தென் பாருங்க, ஒருவேளை சஃபிசியண்டா இல்லைனா இன்சஃபிசியன்ட் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ப்ராஃபிட் கம்மியா இருந்ததுன்னா அந்த சிச்சுவேஷன்ல அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா. ஆனா எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதை மட்டும் நம்மளால கொடுக்க முடியும் இல்லையா. அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. The net profit is less than the amount of interest on capital. Interest on capital விட profit less இருக்கும்போது interest on capital will not be provided. Interest on capital கொடுக்க முடியாது. ஆனா profit will be distributed among the partners in their capital ratio. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவருக்கு எப்படி கொடுக்கணும், அந்த ப்ராஃபிட் கையில இருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துடணும். அது என்ன ரேஷியோல? கேபிட்டல் ரேஷியோல. இப்ப சம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A, B contribute 4 lakh and 2 lakh respectively as capital. இவங்க கேபிட்டல் 4 lakhம் 2 lakhம் கொடுத்திருக்காங்க. சரியா? வேற என்ன கொடுத்திருக்காங்க? their respective share of profit. Profit எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 3:2. இந்த 3:2 அப்படிங்கிறது profit ratio அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கேபிட்டல் ரேஷியோனா என்னன்னா, இந்த கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது அப்படியே சுருக்குனா நமக்கு கிடைக்கிறதா கேபிட்டல் ரேஷியோ. இது அப்படியே சுருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 0 எல்லாம் கேன்சல் ஆயிட்டு 4:2 கிடைக்குமா? அதையும் சுருக்கும் போது 2:1 கிடைக்குமா? இந்த 2:1 தான் நமக்கு இந்த சம்ல கேபிட்டல் ரேஷியோ. இந்த 4 lakhையும் 2 lakhையும் அப்படியே நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டை எழுதிட்டு அதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணோம்னா ஈக்குவலா ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணி சுருக்கும் இல்லையா. அப்படி சுருக்கும் போது நமக்கு ரேஷியோ கிடைக்கும். இதுலயும் 5 0 கேன்சல் ஆகும், இதுலயும் 5 0 கேன்சல் ஆகும். 4:2 நமக்கு இருக்கும். ரெண்டு பக்கமுமே 2ஆல நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ணும்போது இங்க 2வும் இங்க 1 வருமா. இதை தான் நம்ம கேபிட்டல் ரேஷியோவை எடுத்துக்க முடியும். சரி, அது கேபிட்டல் ரேஷியோ, இது ப்ராஃபிட் ரேஷியோ. தென் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் த இயர் இஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ராஃபிட் 27,000. இந்த ப்ராஃபிட்ல இருந்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே கொடுக்க போறோம்.
இதுல பாருங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லிட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க. If the partnership deed is silent as to the interest on capital, partnership deedல கொடுக்கல அப்படின்னா interest on capital நம்ம என்ன பண்ணுவோம்? partnership deedல இல்லைன்னா ஆக்ட் படி interest on capital நம்ம கொடுக்க தேவையில்லை இல்லையா, அது சொன்னாலே போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்குரிய ஆன்சரே அதுதான். interest on capital will not be allowed as the partnership deed is silent as to the interest on capital. Then second situation பாருங்க. if interest on capital at 3% allowed as per the partnership deed, deedல சொல்லிருக்காங்க 3% கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். நம்ம கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு, அதை போட்டுருங்க. 4 lakh 2 lakh இதுல 3% சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த 3% நம்ம கால்குலேட் பண்ணும்போது 12,000 6,000 கிடைக்கும். இது ரெண்டுடைய டோட்டல் நமக்கு என்னது 18,000. இந்த இயருடைய ப்ராஃபிட் 27,000. அப்ப சஃபிசியண்டா தான் இருக்கு. அப்ப நம்மளால இந்த 18,000 அப்படியே நம்மளால கொடுக்க முடியும் இல்லையா, அது ஆன்சரா சொல்லிருங்க. சின்ஸ் there is sufficient profit, interest on capital will be provided. Then next situation பாருங்க. அதே மாதிரி தான் டீட்ல சொல்லியிருக்காங்க, ஆனா 5% சொல்லியிருக்காங்க. இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. 5%க்கு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 30,000 கிடைக்குது. ஆனா நம்மளுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் 27,000 தான். இங்க சஃபிசியண்டா இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல நம்மளால இந்த 30,000 கொடுக்க முடியாது. எந்த அமௌண்ட் தான் கொடுக்க முடியும்? இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் 27,000 தான் கொடுக்க முடியும். இந்த 27,000 என்ன ரேஷியோல கொடுக்கணும்? கேபிட்டல் ரேஷியோல, அதாவது 2:1 ரேஷியோல கொடுக்கணும். இந்த 27,000 2:1 அப்படிங்கிற ரேஷியோல தான் கொடுக்கணுங்கிறத சொன்னா போது, கால்குலேட் பண்ண வேண்டாம். பாருங்க. since the profit is insufficient, interest on capital will not be provided. Profit of 27,000 will be distributed to the partners in their capital ratio of 2:1. இப்படி நீங்க கொடுத்தாலே போதும். இதே தான் நமக்கு எக்ஸசைஸ் சம்லையும் இருக்கு. பேஜ் நம்பர் 115 எக்ஸசைஸ் சம் 10 பாருங்க. அகமத் சீர் அப்படின்னு 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களுடைய கேபிட்டல் பாருங்க 60,000 40,000. இதுல நம்ம எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது? 0 கேன்சல் ஆயிரும். 6:4. அதை நம்ம மினிமைஸ் பண்ணும்போது 2 டிவைட் பண்ணா 3:2. 3:2 தான் நமக்கு கேபிட்டல் ரேஷியோ. தென் பாருங்க ப்ராஃபிட் ரேஷியோ 2:1. அந்த இயர்ல அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5,000 தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. தென் சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்டா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஆன்சர். செகண்ட் பாருங்க 4% இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கேபிட்டல் அமௌண்ட்ல 4% கால்குலேட் பண்ணி பாருங்க. கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு 60,000 40,000 இருக்கு இல்லையா, இதுல 4% 4/100 4/100 அப்படி நம்ம பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க. 2 பேருடைய இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து டோட்டல் பண்ணும்போது நமக்கு 4,000 கிடைக்குது. 4,000 சஃபிசியண்டான ப்ராஃபிட். 4,000ங்கிறது நமக்கு சஃபிசியண்டான ப்ராஃபிட், அதனால நம்மளால கொடுக்க முடியும். அதான் ஆன்சரும் சொல்லியிருக்காங்க பாருங்க. since there is sufficient profit, interest on capital will be provided. அகமத்துடையது இந்த 2,400, பஷீருடையது இந்த 1,600. அது ஆன்சர்லையும் கொடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க. 6% சொல்லியிருக்காங்க. 6% நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதே 60,000 40,000 6 divided by 100 அப்படி நம்ம எடுக்கும்போது 3,600 2,400 நமக்கு கிடைக்குதா? இது ரெண்டுடைய டோட்டல் பாருங்க 6,000 வருது. ஆனா இங்க நமக்கு ப்ராஃபிட் 5,000 தான் இருக்கு. அப்ப இங்க சஃபிசியண்டா இல்ல ப்ராஃபிட். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்மளால கொடுக்க முடியாது. இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்போம். இதை என்ன ரேஷியோல கொடுப்போம்? கேபிட்டல் ரேஷியோ 3:2 கொடுப்போம். அது ஆன்சர்ல இருக்கு பாருங்க. since the profit is insufficient, interest on capital will not be provided.
Profit of 5,000 will be distributed to the partners in their capital ratio of 3:2. இது நீங்க ஆன்சரா கொடுத்தா போதும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். Thank you.